அவங்களுக்கு நாங்கள் காசு அனுப்பினா அவங்க உனக்கு குத்துவாங்க. காசு தான் எங்களுக்கு மெயின். நீ வந்து புலம்பெயர்ந்த தேசத்துல உணர்வுகளை தூண்டி பாராளுமன்றத்துக்குள்ள நீ எமோஷனல் ஆகி கதைக்கணும். அதுக்கு புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிற உறவுகள் வந்து எமோஷன் ஆகி உனக்கு ஆதரவு தரும். மற்றது மணியும் பெறும், பணமும் பெறும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறதுதான் டாக்டர் அர்ஜுனா. இப்ப இந்த கிருஷ்ணா வந்து போட்டியா இருக்கிறார். இப்ப புலம்பெயர்ந்த தேசத்துல டாக்டர் அர்ஜுனாக்கா கிருஷ்ணாக்காண்டு இருக்கும்போது கிருஷ்ணாக்கு தான் பெரும்பாலான பலம் இருந்தது. வந்து அந்த பலத்தை உடைக்கணும் என்று பிளான் பண்ணித்தான் இவர் வந்து பாராளுமன்றத்துல கிருஷ்ணாவை பற்றி கதைச்சவர். இதுதான் உண்மை. எனக்கு இதுதான் உண்மை என்று படுகிறது. உங்கொண்ட மூளையில செயற்பட்டு நீங்களா முடிவெடுக்கிறது உங்கொண்ட பொறுப்பு. நேரத்துக்கு நன்றி. எஸ்பி பேசுங்க. எஸ்பி வணக்கம் அண்ணா. வணக்கம் பேசுங்க. டிக்டாக்ல வர வேண்டிய கட்டாயம் ஒன்று வந்திருக்கக்கூடிய வாரம். உண்மையில என்ன பொறுத்தவரை என்னுடைய கருத்தின்படி சொல்ல போனா கிருஷ்ணா உண்மையில ஒரு நல்ல ஒரு புள்ள. நான் கிருஷ்ணாண்ட அந்த காலத்துல இருந்து கடைசி வரை அவருடைய வீடியோ, நான் புலம்பெயர்ந்தில் இருக்கிறேன், ஜெர்மன்ல இருக்கிறேன், அவற்ற வீடியோ தான் பாக்குறது. இங்க பொறுத்தவரையில இப்ப கிருஷ்ணா இஷ்யூ நடக்கிறபடியா எல்லாரையும் பற்றி இங்க விசாரிக்க எல்லாரும் சொல்ற கருத்தின்படி பார்க்க போனா கிருஷ்ணா பொறுத்தவரையில சரியாத்தான் செய்திருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, கிருஷ்ணாவை விட மோசமான ஆக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்கள பிடிக்க காணையில கிருஷ்ணாவை பிடிக்க தெரிகிறாங்க இப்ப உங்க. அதனால கிருஷ்ணாவை பொறுத்தவரை கிருஷ்ணா செய்தது ஓகே. எங்களோட கருத்து, இந்த புலம்பெயர்ந்த மக்களோட பொறுத்தவரை கருத்து அதுதான் நாங்க சொல்ல வரோம். அர்ச்சனா ஒரு தும்புச்சீட்டு. அர்ச்சனா கணக்கு இல்லாத உண்டு. அது வைத்தியம் இல்ல பைத்தியம். அது அவன் டபுள் கேம் விளையாடுவான் அர்ச்சனா. அது ஜோக்கர் நாங்க கணக்கு எடுக்கிறோம். ஜோக்கரை பார்த்து சிரிக்கணும். வடிவேல் ஜோக்கர் தளத்துல நாங்களும் காய்ச்சினாங்களாம் வச்சு கிழிச்சு போட்டுதான் போட்டுறாங்க. அவ முதலே சொன்னாங்க எம்பியா கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப வன்னிமேந்தனை சொல்லி ஓப்பன் தளத்துல கதைப்ப பண்ணா அடுத்து நான் காய்ச்சவடியா தான் அவங்க விட்டவடி தான் வந்தது. இல்லாட்டி எப்போ 5 சீட் இது கிடைச்சிருக்கு மாசனமே. இப்ப வந்து கேம் விளையாடுறது காரணமே இதுதான். கிருஷ்ணாவை அடிச்சிடறாக்கும் காசு முழுக்க கிருஷ்ணாவுக்கு போயிட்டு இவனுங்க வந்து இப்ப எத்தனையோ மாசத்துக்கு முன்னால வந்த வீடியோ வச்சு தூக்கி பிடிச்சிட்டு ஆடுறாங்க. இப்ப 5 வருஷமா வீடியோ பாக்குறாங்க, ஒரு வீடியோலயும் பாக்கல. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைமா போடக்க நாங்கள பாத்துனாங்க. அதுல ஒரு அப்படி செய்ய அதுல ஒரு விஷயம் இல்ல. ஒளிச்சு செய்யணும், ஒரு தண்ட வீட்டுக்கா போய் பூந்து துஷ்பிரயோகம் செய்யணும், வீடியோ எடுக்கணும் அவசியம் இல்லையா அவனுக்கு. வீடியோல காட்டியதை தான் ஒரு பொம்பளைய துஷ்பிரயோகம் பண்ற மாதிரி கதைக்கிறது பேச்சுகள் வைக்கணும்னா அப்படி செய்ய வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லையே. அதை கட் பண்ணிருக்கலாம், எவ்வளவு வேலை செய்திருக்கலாம். கிருஷ்ணாவை பொறுத்தவரைக்கும் பப்ளிக்கா கதைக்கும். நான் கிருஷ்ணாவோட கதைச்சேன். நான் எடுத்து முதல்வர் இசு 5 மணி நேரம் காய்ச்சா கிருஷ்ணாவோட அழைச்சு கிருஷ்ணா சொன்னது என்ன செய்யறது இப்படி கதைக்கிறாங்க. நான் இப்ப பார்த்தது 5 மணி நேரமா நடக்கு இந்த கதைன்னு சொல்லி கிருஷ்ணா என்னோட கதைச்சது. அப்ப கதை கேட்க இதைத்தான் சொன்னது. சரி பாப்பம் ப்ரோன்னு போட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் அமர்ந்துட்டு அந்த பிரச்சனை. அப்புறம் திருப்பி தெரியாது, திருப்பி பார்லிமெண்டத்துக்கு வந்தோன்னா இப்போ அவங்களோட கொஞ்சம் பாண்டுகள் இருக்கு தானே, அதை தாங்கள் இப்போ அரசியலை கொண்டு போகணுமென்றதுக்காக அந்த இதாக கொண்டு போறாங்களே. என்ன உண்மையில பாவம் கிருஷ்ணா. என்ன சொல்றது, இப்படிதான் தமிழன் வளர்ந்து வர்றதுக்கு ஒரு தமிழன் விட மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. வாழ்ற மக்கள் எண்ணம் வந்து இலங்கையில வாழ்ற மக்கள் வந்து நிம்மதியா சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாங்க. இவனை விட மாட்டாங்க. ஆனா இப்ப வேற படிச்சா விடுங்க, நல்லா போறது எங்கட இனத்து படிக்கும் தானே, விடுங்க. நாட்ட காசை கலவடுக்கான், எங்கட காசை தான் கலவடுக்கான், விடுங்க. அப்படி நினைச்சா விடுங்க. வேண்டாப்பா, ஒரு சகோதரமா விடுங்க. அவன் நல்லா இருக்கட்டும். அவன் கொண்டு வேற நாட்டுல போய் கொட்டுறான். உண்ட நாட்டுல அந்த காசும் போதும், முதலீடு வெளிநாட்டு காசு முழுக்க உங்கூட விரப்போடா. அப்ப உங்களோட பொருளாதாரம் தானே வளரப்போறா. இலங்கையின பொருளாதாரம் வேண்டாம். ஒருதன் வளர்றதை தட்டி தவிர்க்கிறீர்கள். அதுதான் என்னுடைய கருத்து. நான் சொல்ல வர்றதுக்கிற ஒருதன் வளர்ந்து வரான் விடன். ஏன் அவனை தள்ளி விழுத்துறா. உண்ட இனம் தானே, சிங்களவனை வளர்றான், தமிழன் தானேடா வளர்ந்து கொண்டு வரான், விடுங்கண்டா. ஏண்டா பொறாமப்படுறீர்கள். பக்கத்துல இருக்கிறவன் கொஞ்சம் நல்லா வந்துட்டா காணும் அவங்களுக்கு விடாங்க. ஒரு மோதிரத்தை போட்டா சரி, சங்கிலியை போட்டா சரி, நல்ல காரை எடுத்தா சரி. தமிழன் வாழ்க்கையில ஒரு சாவக்கடை. எல்லாரும் சொல்ற மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. புல என்னடா புல செய்துட்டான், பொம்பளை பிடிச்சி வந்து கற்பழிச்சாங்க 5 பேர் சேர்ந்து என்னடா செய்து வச்சிருக்கீங்க, புங்குடுதியில சேர்க்க என்னடா கதைச்சனீங்களா, எப்படா எழுந்து இவ்வளோ இப்படி ஆர்ப்பாட்டம் செய்து கதைச்சனீங்களா, அண்டைக்கு என்ன கதைக்காம விட்டனீங்களா, இவ்வளோ பேரும் அண்டைக்கு பிடிச்சி அடிச்சிருக்காங்க ரோட்ல வச்சு. ஒரு பொம்பளை 5 பேர் சேர்ந்து கெடுத்து ரேப் பண்ணினா அவங்கள்ட்ட. அண்டைக்கங்கடா போன கூட சட்டங்கள் நீதிகள் அவங்க போனது. இண்டை கிளம்பி ஒரு உதவி செய்ய போய் ஒரு காசை கொடுத்து போட்டு நிக்கிறான், ஒரு வீடியோ எடுத்துட்டான், பொட்டை அழுதுட்டு அவன் வற்புறுத்தி கூப்பிட்டு இவ்வளவு செய்யறாங்களே. இல்ல இவ்வளவு செய்யறாங்களே, இந்த அனுராதபுரத்துல வந்து முந்த நாள் நடந்த கதைங்களா இந்த புள்ளிகளுக்கு இந்த கை போயிருக்கு சும்மா இதை போட்டுட்டு அவன் ஒருத்தன் செய்துட்டான், ஒரு வீடியோ போட்டோன்னா அதை துண்டு துண்டா வெட்டி பார்ட்ஸ் எவ்வளவு செய்யலுமா செய்து வச்சுக்கொண்டு 4 பேர் அதுல ஏறி இருந்தோன்னா அவனை போட்டு
சும்மா ஒருத்தன் கிடைச்சிட்டாண்டா குட்டி கொண்டு இருக்க கூடாது. உங்களுக்கு ஒரு கதைக்கிறதுக்கு ஒரு ஆள் ஒன்று கிடைச்சிட்டோன்னா அப்படியே காய்ச்சி கொண்டு இருக்க கூடாது. என்ன ஒருத்தர் பிடிச்சோன்னே அதை அப்படியே தொடர்ந்து பிடிச்சி கொண்டு போயிடும். அதை பெரிய இஷ்யூ ஆக்கின மொழிக்க எவ்வளோ ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது. ரேப் கேஸ்ல இருந்து காணாமப்பட்டிருந்து எவ்வளோ பிரச்சனை நடக்குது. தமிழனுக்கு பிரச்சனைன்றது வேற வேற விதத்தில் நடக்குது. நீங்கள் கொண்டு போற விதம் வந்து தேவையில்லாத விதத்துக்குள்ள போறீங்க. அவன் உதவி செய்தாங்க, சரி போறாங்க, உதவி செய்யறான், 4 பேருக்கு அவனால நல்லது கிடைக்குதோ போறான், அவனும் வளர்றான், உதவி கிடைக்கிறவனும் வளர்றான், விடுங்க. நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், உழைக்கிறோம், கொடுக்குறோம். நீங்க ஏன்டாப்பா குத்தி முடுகிறீங்க? கொடுக்காத. நீங்க அவன் கொடுக்குறான், கொடுத்துட்டு போறான், நீ கொடுக்காட்டி பார்த்துட்டான். உண்ட காசியா தூக்கி கொடுக்குற, ஏன் கத்துற அவ்வளவு? அப்போ அங்க இப்ப 4 பேர் அந்த ஊருக்கு போய் அந்த பொம்பளை பொட்டேன பிரச்சனைக்கு இங்க 4 பேர் நின்று ஊர்க்காரங்க அந்த நேரம் எங்கேயா ஓடுனீங்களா? அவ்வளோ அந்த குடும்பம் கஷ்டப்படைக்க அந்த ஊர்ல ஒருத்தன் வெளிநாட்டுல இருக்கே இல்லையா, கதைக்கே இல்லையா? நீ வெளிநாட்டுல தொடர்ந்து இப்படி ஒரு புள்ளி ஒன்று கஷ்டப்படுறது படிக்கிற புள்ளி உதவி செய்ய வேண்டியாண்டா? வீடியோ போட வேண்டாம். முகம் தெரியாட்டியாங்க தெரியாது, முகம் தெரியாட்டி உதவி செய்ய மாட்டாங்கட்டா யாருக்கடா தெரியும்? இப்படி ஒரு பிரச்சனை ஸ்ரீலங்கால இருக்குன்னு இவன் வீட்டுக்கு எந்த பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியுமாட்டா? தெரியாது. இப்படி வரைக்கும் எங்களுக்கு தெரியுது வெளிநாட்டில் இருக்கிறாங்களா இந்த வீட்டு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த வீட்டு இந்த பிரச்சனை இருக்கு, யாருக்கும் தெரியாதேடா. அப்ப வெளியில ஒரு பிரச்சனை வரைக்கும் தெரியுது எங்களுக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் ஸ்ரீலங்கால இருக்குது, இவ்வளவு கஷ்டப்பட்ட மக்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க சொய்சா வெளிநாட்டுல இருந்துட்டு போறோம், சாப்பிட்டு போறோம், ஆடம்பரமா இருக்கிறோம். வெளிநாட்டுல இப்படி கஷ்டப்படும். இந்த கிருஷ்ணா போய் எடுத்தது டாக்டர் போய் பருப்பை கொடுத்துட்டு வந்தவருங்க ஆவரங்கால. கிருஷ்ணா போய் சைக்கிள் கொடுத்தான், அது கொடுத்தான், எல்லாம் உதவி செய்தானேடா உள்ளியலுக்கு. செய்யா வருது. அப்போ கிருஷ்ணா எடுத்துக்கா நீங்க உண்மையா அந்த ஆவரங்கால் மக்கள் இருக்குன்னு தெரியாது. இவ்வளவு அடிப்படை மக்கள் எல்லாம் இருக்குதோ கொண்டு உதவி செய்யறாங்களா? அப்படி சில விஷயங்கள் செய்ய கிராமங்கள் இப்படி இருக்கிற கிராமங்களே வெளியில கொண்டு வராங்க. என்ன செய்திருக்கிறீர்கள்? இதுக்கு ஏதாவது முயற்சி செய்து போட்டதுல இந்த தளத்துல இந்த கதைங்க வந்துட்டாப்பா. சும்மா இருந்து அந்த அந்த ஒரு இதை வச்சே காய்ச்சி கொண்டே இருக்கிறாங்களுடைய தமிழனுக்கு இருக்கிற பிரச்சனை எவ்வளவு இருக்குது தெரியுமே. கேட்டா சொல்ல உண்ட வீட்டுல இருக்க தங்கச்சியை போட்டு ஒருத்தன் கேட்டா சொல்லியோ, இந்த எந்த வீட்டு தங்கச்சி ஒருத்தர் இருந்தாலும் என் அம்மா அப்பா கூப்பிட்டு வா கிருஷ்ணா வீடியோ அவங்க கவர்மெண்ட் வழி தான் அவன் போனோம்டா கேமரா கொண்டு. கஷ்டமா இருந்தா நீங்க கஷ்டமா இப்ப எனக்கு நோமலா சொல்றேன், எனக்கு கஷ்டம், நான் கஷ்டத்துல மன்னிக்கணும். தனிசன் நான் கொஞ்சம் கீழே இருங்க, பவியை நான் மேல எடுக்கிறேன். என்னன்னு சொன்னா அவர் ஒரு கிருஷ்ணாண்ட நண்பர் நினைக்கிறேன் வந்து பவி. ஆனா நோமலா சில பேர் கேட்கிற கேள்விதான் என்னன்னா, உண்ட விட்ட தங்கச்சி இருந்தா நீங்க என்ன வீடியோ எடுப்பியோ கொள்ளுவியோ விடுவியோன்னு கேட்டா, எந்த வீட்டை நான் ஓமடிச்சுனா தான் ஒருத்தன் வீட்டுக்கு வர போறான். நான் கஷ்டப்பட்டானோ பிச்சை எடுத்தனோ என்ன ஒருத்தன் நானா இருக்கணும். நான் இன்னொரு விஷயத்துக்கு போறேன்னு சொன்னா, வெளியில போறேன்னு சொன்னா அது வெளியில வரும்ன்றது எனக்கு தெரியும் தானே. நான் ஒரு குற்றம் செய்ய போறேன்னு சொன்னா அது குற்றம் இன்னொருத்தனுக்கு தெரியுதுன்னு தெரியத்தானே வரப்போகுது. வீடியோ நான் மோங்காட்ட போறேன்னா தெரியுது, நான் வெளி உலகத்துக்கு வரப்போறேன். அமைதியா இருங்க. எஸ்பி கதை கேட்டு எஸ்பி கதைச்சது கதைங்க, ஒவ்வொருத்தர கதைங்க நேரம் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி. சரியோ தனிப்பட்ட கருத்தை தான் நான் சொல்றேன். அதுக்காக மற்றவங்க கதைக்கிற கருத்தை நான் இதுன்ற சொல்றேன். நான் இருக்கிற அயல் ஊர்வலக்க சொல்ற கருத்து தான். கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா செய்து சரியே இப்படி செய்யறாங்க 2 கருத்து. 20 குடும்பமும் சொல்ற கருத்து தான் இருக்கும். சரியா நான் சொல்ல வர்றது உண்மையான கருத்து. மற்றது நான் ஒரு அபிப்பிராயம் கொடுக்காம எந்த விட்டு இன்னொருத்தன் வந்து வீடு தட்டிட்டு வர்றதுக்கு நானும் விட மாட்டேன், எந்த குடும்பமும் விடாது. அப்படியா இருக்கேக்க அவன் சம்பவத்தோட நான் இப்ப கிருஷ்ணா அவன் வீட்டுக்குள்ள போறான், சம்பவத்தோட நான் வீடியோ எடுக்கிறான். அப்படியான எல்லாம் செய்ய நீங்க என்னன்னு சொல்லலாம், அவன் சம்பந்தம் இல்லாம போய் ஒரு வீட்டுக்குள்ள அப்படி போகலாம் நடவுக்க போகலாம். அப்படியான்னு சொன்னா அவ என்ன செய்திருக்கணும் வீட்டுக்காரர்? அவைக்கு இப்ப கஷ்டம் பண்றது வளமையா உங்களுக்கு வந்திருக்கும் எனக்கு வந்திருக்கும். கஷ்டம் பண்றதுக்காக எல்லாத்தையும் செய்யலான்னு அவங்க தெரியும். வீடியோ எடுத்தா கிருஷ்ணா அடிக்கடி சொல்றதா நீ பாக்குறீங்க வீடியோ, எல்லா வீடியோ கிருஷ்ணா இங்க வாங்க வீடியோன்றது நாங்கள் உங்களோட முழு சமூகத்தோட எடுக்கிறோம். இந்த வீடியோ வந்து புலம்பெயர்ந்த மக்களுக்கு எல்லா நாட்டுக்கும் இது தெரிய பெறக்கூடிய வீடியோ தான் இருக்கும். உங்களுக்கு சம்மதம் மட்டும் வாங்க. சரி ஒரு இப்ப நாங்களும் பாடி ஜோக்கா அதே மாதிரி கிருஷ்ணா நான் சில நேரங்களில் நான் ஏன் கிருஷ்ணா அப்படி கேட்கறேன். அது கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் அது ஜோக்கா கதைக்கிறது, அது அந்த இடத்தை விட்டுட்டு போறாங்களே என்ன. அப்ப சும்மா ஒரு பொடிகளை வச்சு நடுகளுமே இப்படி செய்யறது சரி தேவையில்லாத போட்டோ ஒரு வயசுக்கு மீறின தாய் எங்களுக்கும் சகோதரங்கள் தாய் பண்ணிருக்கேன் அப்படி வீடியோக்களை போட்டு என்ன அது பழக்கம். அப்ப உங்களுக்கும் அப்படி செய்துட்டான்னு சொல்லி கத்துரிக்கலை இதே வீடியோக்களை இப்படி விடுற உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லாம் உணர்வு தானே, எல்லாம் பொண்ணுங்கள் தானே. அவதான் பொண்களை நீங்க ஒரு ஆள் கத்தினதுக்காக கத்திரிக்க எத்தனை பொண்ணுங்கள போட்டோ நீங்க விட்டு அடிக்கிறீங்க பேஸ்புக்ல. வெளிநாட்டுல உள்ள குடும்பகாரன் அதுக்கு புள்ளியல் இருக்கு, குட்டியல் இருக்குது, அவன் பரம்பரையே நீங்க வளர விடாம செய்யறீங்க. பூண்டோட எடுக்கணும் மாட்டேங்க, அப்படி செய்யக்கூடாது. என்ன பழக்கம் ஒருதான் புல செய்துட்டா சட்டத்தின் ரீதியா போறாங்க கொடுத்துருக்கு, ரைட், அது சரியா போகணும். இதே பிரச்சனையை கொண்டு அவர் பார்லிமெண்டத்துல கதைக்கிறார். எவ்வளவு தமிழனுக்கு எவ்வளவு செம்மணி புதவழி இருக்கு, கிண்டினியா எவ்வளவு பிரச்சனை இருக்கு தமிழனுக்கு. அந்த காலத்துல எத்தனை கொலை செய்யப்பட்டிருக்காங்க, காணாமாக்கப்பட்டிருக்காங்க. அதை பற்றி கதைங்கடா போய். சின்ன இந்த கற்பழிக்கப்பட்டது புங்குடு தீவில வித்தியா இந்த கொலை வழக்கு, அதை பற்றி காய்ச்சிங்களாடா? எவ்வளவு கிடக்கா, எவ்வளவு ரேப் கேஸ் இருக்குடா.
அதோட பற்றி கதைக்கிறீங்களா இல்லையே, சும்மா ஒரு சின்ன ஒரு விஷயம். அதாவது ஒரு புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட இருந்து ஒரு காசை வேண்டி உதவி செய்தான், அவன் களவெடுத்துட்டான். அவன் 9 கோடி என்னடா 9 கோடி கோடியை வச்சு என்ன செய்யறது? அவங்க ஒருத்தன் யோசிக்கணும், என்ன வீடு கட்டினா கட்டட்டான் விடு, அவன் எங்க கட்டுறான், உங்களோட ஈழத்துல நான் கட்டுறான் விடு, வேற நாட்டுல ஒண்ணு அந்த காசை போட்டுருக்கான் இல்லையே, விடுங்கடா. நாடு வளருது, வெளிநாட்டு காசு ஊருக்கு வருதுன்னா உங்களோட நாடு தான்டா வளருது. பைத்தியார பயில வாங்கடா காய்க்கலாம். சரி நான் மேலெடுங்க, பவியன்னாவே இருக்கா மேலெடுங்க, அண்ணாவா வெளியாடுறேன். இன்வைட் பண்ணியிருக்கிறேன் வந்து உங்கள்ட்ட மோடரேட்டருக்கு தானே வந்து இன்வைட் பண்ணுங்க. என்னன்னு சொன்னா இதுல நாங்கள் வந்து உண்மையிலேயே எங்களின் மற்ற தளங்களை மாதிரி சும்மா அனாவசியமான கருத்துக்களை வந்து நாங்கள் பதிவிடுறதை வந்து தவிர்த்து கொள்ளணும். முற்று முழுதா வந்து கிருஷ்ணா தம்பிக்கு ஆதரவான ஒரு தளமா தான் நாங்கள் 6 தளம் போட்டாலும், ஆசாவோ நானோ வேற யாரையில பயணிக்கிற நீங்கள் 6 தளம் போட்டாலும் முற்று முழுதா வந்து வன்முறையான கருத்துக்களோ அநாகரிகமான கருத்துக்களோ தவிர்த்து கொள்ளணும். முற்று முழுதா வந்து கிருஷ்ணா தம்பிக்கு ஒரு ஆதரவான தளமா தான் இதை கொண்டு வரணும். யார் போட்டாலும் இல்ல நாங்கள் 3 விடயத்தை தான் இதுல பார்க்கணும். முதலாவது எந்த கருத்தின்படி நான் வெளிப்படையா கதைக்கிறேன். நான் வந்து எந்த கருத்தின்படி இதுக்குள்ள கிருஷ்ணாக்கு ஆதரவா பயணிக்கிற யாராவது நீங்களும் வந்து ஆலோசிங்க. எந்த கருத்தை நான் சொல்றேன். என்னை பொறுத்தவரையில இது ஒரு 3 விஷயமா தான் நான் பாக்குறேன். கிருஷ்ணாக்கு போட்டி ஒன்று இருக்குது வந்து யூடியூப் தளத்துல வந்து எந்த வியூவர்ஸ் எனக்கு எல்லாத்துலயும் இருக்கு. இப்ப நாங்கள் ஒரு கடை திறந்தாலும் ஆப்போசிட்டா ஒரு கடை போட்டா வந்து நான் புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிறேன் வந்து ஒரு ஓப்லேஷன் ஒன்று இருக்கும் வந்து ஒரு இங்கே எல்லாம் நிறைய தமிழாக்கள் ஓப்லேஷன் தான் வச்சிருப்பாங்க. ஓப்லேஷன் ஒன்று இருக்கும் ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கும் வந்து அதுக்கு பக்கத்துல எந்த ஒரு கடையுமே இருக்காது வந்து எந்த ஒரு கடையுமே இருக்காது. சும்மா ஒரு ஒரு சின்ன சலூன் ஒன்று வச்சிருப்பான், பாவர் சலூன் ஒன்று வச்சிருப்பான் வந்து ஒரு 5000 ரூபாய் முடிவட்டி கொண்டிருப்பான். நான் அந்த கடைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை தான் வாடகை கொடுத்து கொண்டிருப்பான். எங்களை தமிழாக்கள் என்ன செய்யறது, அந்த சலூனை போய் வந்து இந்த சலூனை எனக்கு தான் நான் ஒரு லீஸுக்கு தான் வந்து இந்த சலூனை வந்து ரெண்ட் பண்றேன்னு சொல்லி அந்த சலூனை எடுக்கிறது. அந்த சலூனை எடுத்து கொஞ்சம் உடைச்சு கிடச்சி போட்டு அவனுக்கு எதிராக வந்து ஒரு கடையை துறக்கிறது ஓப்லேஷன்ஸ். அதுக்குள்ள அந்த சலூனை வந்து கடையாக்கி போட்டு பியரையும் அவனுக்கு அவன் கடையில என்ன இருக்கோ ஒரு சின்ன கடைக்குள்ள வந்து அவ்வளோத்தையும் போடுவானல் வந்து. அப்ப அதுதான் அந்த வியாபார போட்டி என்று அது எங்களோட தமிழாக்களுக்குள்ள நிறைய இருக்குது வந்து. அதே மாதிரி தான் இந்த யூடியூப் சேனல்லையும் வந்து கிருஷ்ணாண்ட வியூவர்ஸ் கிருஷ்ணாண்ட ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய இருக்குது வந்து. அப்ப இவன் எப்படியாவது ஒதுக்கணும். அதுல ஒரு ஆள் வந்தவர் தான் தமிழ் ப்ரோ. தமிழ் ப்ரோக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்தான் வந்து கிருஷ்ணாவண்ட விஷயத்தை எடுத்து உனக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன்னு என்று சொன்னா இன்னொருத்தனை அடிச்சு என்னத்துக்கு நீ மேல வர, உனக்கு ஒரு திறமை ஒன்று இருக்கும். கிருஷ்ணா வந்து தண்ட திறமையால ஒரு கேமராவை எடுத்துக்கொண்டு ஒரு யூடியூப் அக்கௌண்ட்டை திறந்து அவன் போய் புலம்பெயர்ந்த தேச மக்கள் அவன்ட கிரியேட் அவன்ட சிந்தனையால அவன் முன்னுக்கு வரான். உண்ட சிந்தனையால உன்னால முன்னுக்கு வர தெரியாதா தமிழ் போய்? என்னத்துக்கு உங்களுக்குள்ள போட்டி வந்து? அப்ப எங்கண்ட எதிரி கிருஷ்ணாண்ட எதிரி வந்து முதல் எதிரி தமிழ் போய் யூடியூப் சேனலால அவங்க தான் இந்த அவங்கண்ட தமிழ் போய்க்கும் ஒரு டீம் ஒன்று இருக்கும். அப்ப அவங்கண்ட பொடியங்கள் வந்து என்ன செய்யறது வந்து கேளு ஒண்ட வீட்டுக்குள்ள ஒரு தங்கச்சி வந்துச்சுண்டா நீ விடுவியாடா வீடியோ எடு. அப்ப இந்த உத்தரவுகளை வந்து போடுறது வந்து கிருஷ்ணாண்ட எதிரி யூடியூப் சேனல் அந்த பிசினஸ் போட்டின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று சரியோ. 2வது மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தணும். கிருஷ்ணா வந்து புலம்பெயர்ந்த தேசத்தை மக்களை வந்து துன்புறுத்த மாதிரியோ அவமானப்படுத்துறமோ ஒன்றுமே செய்யல. 1-2 நகைச்சுவைகள் இருக்குது. அது எனக்கும் தான் பிடிக்காது. தனிப்பட்ட முறையில வந்து சில இதுகளை பார்க்கும்போது எனக்கும் தான் பிடிக்காது. நான் 100க்கு 100 விதமா நான் கிருஷ்ணாவை கண்மூடித்தனமா ஆதரிக்கிறேன். 1-2 பழக்க வழக்கங்களை இப்ப எனக்கு கிருஷ்ணாவை பார்க்கிறேன் வந்து அந்த வீட்டை போகும்போது ஒரு சகோதரியா தான் போறான். நானும் சகோதரிட்ட வந்து நீ என்னடி ஐஸ்வர்யா ராயாடி சகோதரிட்டம் இல்லை, நான் ரோட்டால் நடந்து போக்குள்ளேயே போட்டுட்டு ஒரு நம்பரை கொடுப்பேன். அவள் வாங்கலாட்டி நீ என்னடி ரதியாடி என்னட்டு நான் அடுத்த போட்டைக்கு நம்பரை கொடுத்துட்டு போவேன். அதே மாதிரி பாடி அந்த பொட்டையிலோட நாங்கள் பாடி விடக்குள்ள தங்கச்சியோட பாடி விடக்குள்ள அப்படி நாங்கள் கதைக்கிறோம். எங்களோட பழக்க வழக்கம் அது. அப்ப அதை பொது வழியில ஒரு 10,000 பேர் 1,00,000 பேர் பார்க்கும்போது பார்க்குறாக்களுக்கு அது முகம் சுளிக்கும். அப்ப அதுகளை வந்து கிருஷ்ணா தவிர்த்து கொள்ளணும்ன்றதான் நானும் வந்து கிருஷ்ணாட்ட எனக்கு எந்த ஒரு போன் தொடர்புமே இல்லை. நான் ஒரு 2-3 நாளா தான் நான் இந்த கிருஷ்ணாவண்ட இதுக்குள்ள வந்திருக்கிறேன் வந்து. அப்ப நான் கிருஷ்ணாவோட தொடர்பு கொண்டாலோ இல்லாட்டி இல்லை தொடர்புல இருக்கிறாங்களோ அதை வந்து கிருஷ்ணாக்கு வந்து தெளிவுபடுத்தணும். மற்றது புலம்பெயர்ந்த மக்களுக்கு நாங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், விளக்கப்படுத்தணும். இப்ப இந்த பிரச்சனையில வந்து தமிழ் போயின்ற ஒரு பிரச்சனை மற்ற இந்த யூடியூப் டிக்டாக் தளத்துல வந்து கிருஷ்ணாக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் அது கொஞ்சம் மன அழுத்தத்தால இருந்தாலும் புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிற மக்களோட உணர்வை புரிஞ்சு கொள்ளாத ஒரு காரணத்தால அவர் வந்து ஒழுங்கா வந்து மக்களை கையாளல. அப்ப அதை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிற மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தணும். 3வது சட்டம். இப்ப இவருக்கு என்ன வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க, அந்த பிள்ளை சம்பந்தமாவா
காசு சம்பந்தமாவா? அந்த சட்டம் இவருக்கு என்னத்துல பாஞ்சிருக்குது? வக்கீல் ஆறாவது தொடர்பு கொண்டா வந்து இவருக்கு வந்து என்ன போலீஸ் என்னென்ன எழுதியிருக்கு, என்னென்ன குற்றச்சாட்டுகள் இவருக்கு பண்ணிருக்குது வந்து அந்த சட்டம் இவருக்கு விழுந்த குற்றச்சாட்டுல வந்து நாங்கள் கையில் எடுக்கணும் வந்து அந்த குற்றச்சாட்டுகள் எடுத்து வந்து நான் முழுதா பாக்குறது வந்து இவர் வந்து அந்த தேசிய கொடியை பிடிச்ச ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் அதுக்கு பிறகுதான் இவருக்கு எதிராக வந்து வழக்குகள் பாஞ்சு இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இவரை வந்து வெளியில கொண்டு வந்த ஏற்கனவே காழ்ப்புணர்ச்சிகள் இருந்தது வந்து அந்த காழ்ப்புணர்ச்சியில தான் பிறகு இவர் இந்த தேசிய கொடியை பிடிச்சதுக்கு பிறகு இன்னும் அது பெருசா வந்தது. அப்ப அந்த வரக்குள்ள அந்த இலங்கை நாட்டுல வந்து தேசிய கொடியை பிடிச்சதாலதான் புலம்பெயர்ந்த தேச மக்கள் அவர்ல ஒரு வெறுப்பை கொண்டு வந்தோம். நாங்கள் உனக்கு உதவி செய்யறோம், எங்கண்ட காசு எடுத்துக்கொண்டு நீ ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு கைக்கூலியா இருக்கிறியான்னு ஒரு கோட்பாடுல தான் இவரை முழுதா எதிர்க்க வலிக்கிட்டவங்க. அது கிருஷ்ணா வந்து உணர்ந்து செய்யல. நானும் நிறைய பொடியங்கள்ட்ட விசாரிச்சு நான் வந்து கிருஷ்ணாண்ட நண்பன் அந்த வெள்ளை வேட்டி ஒன்று கட்டி கொண்டு வரான், அவன் தான் கிருஷ்ணாவை கூப்பிட்டுருக்கான் வாமாச்சானக்குள்ள ஒரு நண்பன் கூப்பிடக்குள்ள போயிருக்கிறான் வந்து. இதுக்கும் கிருஷ்ணாக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அதை மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தணும். ஆனா அதால தான் வந்து இவருக்கு வந்து இப்படியான வழக்கு பதிவு இருக்கிறேன்னு சொல்றதை நாங்கள் அதை கோர்ட்ஸ்ல நிரூபிக்கணும் வந்து. மற்றது இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது வந்து அந்த பிள்ளை வந்து இது வந்து இன்றைக்கு வந்த காணொலி இல்லை, இது 5-6 மாதத்துக்கு முதல் வந்த காணொலி. அப்ப அவ்வளவு காலம் அந்த பிள்ளை சந்தோஷமா தான் இருந்தது வந்து. இதை கையில் எடுத்து இப்ப இவருக்கு கிருஷ்ணாக்கு எதிராக செயற்படுற ஆதரவான ஆட்கள் வந்து அந்த பிள்ளை அந்த அம்மா அவங்களோட எல்லாம் கதைச்சு அவங்களுக்கு தேவையான வசதிகளை கொடுத்து கிருஷ்ணாக்கு எதிராக அந்த பிள்ளைய சாட்சி சொல்றதுக்கு தூண்டி இருக்கிறாங்க. அப்ப அதை நாங்கள் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இப்படியான விஷயத்தை கையாண்டுதான் நாங்கள் உண்மையிலேயே வந்து கிருஷ்ணாக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமா இந்த 3 விஷயத்தையும் எடுக்கணும் என்று சொல்லித்தான் நான் எந்த தனிப்பட்ட கருத்தை சொல்றேன். இதுல நீங்கள் கிருஷ்ணாவோட சேர்ந்து பயணிக்கிற நீங்கள் உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும், அதுகளையும் வந்து பகிர்ந்து கொண்டு நாங்க முழுதா வந்து யாரையும் எதிர்க்கணும், யாரையும் அநாகரியமா கதைக்கணும். இப்ப எங்களுக்கு வந்து நிறைய பேர் இதுல தைரியமா இருக்கணும். என்னன்னு சொன்னா எங்களை தனிப்பட்ட முறையில தாக்குவாங்க. இப்ப என்னன்னு சொன்னா ஏற்கனவே கிருஷ்ணா ஒரு செயலை செஞ்சாலும் 3 வயசு பிள்ளையில இருந்து 60-70 வயசு பாட்டி மட்டும் ஆர்ஐபி அடிச்சு ஒட்டிட்டாங்க. இது வந்து செய்யறதெல்லாம் வந்து ஒரு கிருஷ்ணாவில் இருக்கிற போட்டி இந்த காரணம் இவன் எப்படியும் வளர்ந்து வந்துருவான் என்று அவனை எப்படியாவது அடிச்சு விழுத்தணும்ன்ற டீம் ஒன்று இருக்கு. அந்த டீம் தான் செய்யுது. இது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற மக்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அந்த எதிர் டீமுக்கு வந்து நாங்கள் அந்த அதே பலத்தை வந்து நாங்களும் வந்து உருவாக்கணும். அவங்க என்ன அதுக்காக நாங்கள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஆர்ஐபி அடிக்கிறதோ அநாரியமா கதைக்கிறதோ அது வந்து என்னன்னு சொல்றோம். அவங்க வந்து என்னென்னலாம் செய்யக்கூடாதோ இப்ப கிருஷ்ணாக்கு சொல்றாங்க அவன் வந்து இன துரோகி என்றாங்க. கிருஷ்ணா அப்படி ஒரு இனத்துரோகமான வேலை செஞ்சான்னு பார்த்தோம்னு சொன்னா அப்படி ஒண்ணுமே அவன் செய்யல. கிருஷ்ணாவன் நாங்கள் ஆதரிக்கிற எங்களையும் சொல்லுவாங்க நீங்களும் இனத்துரோகி என்று. அதுக்கு தயாரானாக்கள் தான் நாங்கள் வந்து இதுல வந்து களமுறங்கி நிக்கணும். அதைத்தான் நான் சொல்றேன். தெளிவா யோசிச்சு வந்து கிருஷ்ணாக்கு ஆதரவு வைக்கிற நீங்கள் வந்து உங்களுக்கு இதுல முகங்காட்டி பயணிக்கலாட்டியும் வந்து ஆதரவு தாங்க வந்து கிருஷ்ணா ஒரு என்ன 1-2 பிள்ளைகள் செஞ்சாலும் வந்து அவரை திருத்தி ஒரு நல்வழிப்படுத்தி இந்த சமுதாயத்துல வந்து மக்களுக்கான சேவையை தொடர்ந்து செய்யணும்ன்றதுதான் எந்த கருத்தா இருக்குது வந்து. அதுக்காக இவங்க நினைக்கிற மாதிரி இந்த சமுதாயத்தில இருந்து விட்டு விலகி ஒதுங்கி போய் அவனை ஒரு மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு வந்து விலகி இருக்கணுமென்று அவனை தண்டிக்கணுமென்ற கோட்பாடு என்னில இல்லை. அவனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து நாங்கள் அவருக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒரு இல்லை, அவர் செய்யற தவறுகளை திருத்தி கொண்டு பயணிக்கணும்ன்றது தான் எந்த கோரிக்கையா இருக்கு. இதுல வந்து எல்லாம் அமைதியா இருக்கா எங்க குமாரண்ணா? ஏதாவது சொல்லுங்க. நீங்கள் இலங்கையில பயணிக்கிற கிருஷ்ணாண்ட நண்பர்கள் இல்லாட்டி குடும்பங்களோட இது பண்ணினீங்களான்னு சொல்லி விபரத்தை தாங்க. என்னன்னு சொன்னா எனக்கு எந்த ஒரு தொடர்புகளுமே இல்லை வந்து. ஹலோ இருக்குது. என்ன ஆசா தலைவி, வருங்கால தலைவி அமைதியா இருக்கிறது, அமைதியா இருந்தா என்ன உங்களோட கருத்துக்களையும் பதிவிடுங்க. இல்ல நீங்க தான் அமைதியா இருக்க சொன்னீங்களா, அதால எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். திருந்த மாட்டார் நாங்கள் முடிவு எடுக்கலாது ராமு. சரியோ, நாங்கள் வந்து திருந்த மாட்டார் என்று சொல்லி நீங்களும் எவ்வளவோ தவறுகளை செய்திருப்பீங்கள். நீங்கள் தவறு இழைக்காத ஒரு மனிதர் இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில விரும்பியோ விரும்பாமலோ
தவறுகள் செய்திருப்பீங்க. இப்ப நாங்கள் வந்து முழிச்சிருக்கும் போது எங்களுக்கு தெரியும் நாங்கள் முழிச்சிருக்கோம் என்று சொல்லி. உங்களுக்கு தெரியுமா நாங்கள் தூங்கும் போது எங்கள்ட கண் வந்து ஒரு நித்திர கண்ணில் போகும்போது எத்தனை மணிக்கு தூங்கி நாங்கள் சரியான்னு தெரியுமா உங்களுக்கு வந்து. அதே மாதிரி தான் தவறுகளும் வந்து விழித்திருக்கும் போது வந்து நாங்கள் ஓகே தவறுகள் சில நேரம் அந்த தூக்கம் மாதிரி தான். தூங்குற நேரம் எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் சில தவறுகளை செய்யறோம் வந்து. ஒரே தவறை திரும்ப திரும்ப செஞ்சா வந்து அவனை நாங்கள் சொல்லலாம் அவன் திருந்த மாட்டான்னு சொல்லி. இப்ப நான் கோபிகோட்டேன்னா இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா வந்து கிருஷ்ணா தம்பிக்கு எதிராக என்ன கேஸ் வந்து ஃபைல் பண்ணி இருக்குன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த ஃபைல் வந்து தெரிய வரும்போதுதான் அண்ணா வந்து எங்களுக்கான அவனுக்கு உரிய இது உதவியை நாங்கள் கட்டாயம் வழங்குவோம். என்ன சொன்னா அந்த துஷ்பிரயோகம் என்று சொல்லி அந்த பிள்ளைன்ற கேஸ் என்று சொன்னால் வந்து நாங்கள் கட்டாயம் நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் வந்து வாக்குமூலம் கொடுக்கறதுக்கோ சரி அவன் வந்து அப்படியானது இது வந்து அண்ணா வந்து 5 மாசத்துக்கு பிறகு போன அந்த வீடியோவை எடுத்து வச்சு இப்படி வந்து கேஸ் குடிப்பினமா இருக்கணும். அது செல்லுபடியாகும். இது கண்டனமான போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்துல நடக்குமண்ணா. இது நிச்சயம் கட்டாயம் நடக்கும். அது நிச்சயமா வந்து அந்த பிள்ளையால வந்து அவங்க அந்த பிள்ளை சம்பந்தப்பட்ட ஒரு இதொன்று பதிஞ்சிருப்பாங்க. அந்த பிள்ளை ஒரு எவிடன்ஸ் எடுத்து அந்த பிள்ளைண்ட வாக்குமூலம் எடுத்து தாயின் வாக்குமூலம் எடுத்து அதை வந்து இந்த பிள்ளையால வந்து இவருக்கு பாதிப்புன்னு சொல்லி அதை எடுத்திருப்பாங்க. அப்ப அதை இல்ல இல்ல அண்ணா அது அப்படி எடுத்திருந்தாலும் அண்ணா வந்து எடுத்திருந்தாலும் அதை திருப்பி வந்து கதைக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கு அண்ணா. ஏன்னு சொன்னா வந்து 5 மாசம் மட்டும் வந்து உதவிய வேண்டி போட்டு அண்ணா திடீரென்று வந்து அவங்க வந்து வாக்குமூலம் கொடுத்தேன்னு சொன்னால் வந்து அண்ணா உங்க ஜட்ஜும் வந்து முட்டாள் இல்ல, அதுல வந்து வேலை செய்யறவங்களும் முட்டாள் கிடையாது அண்ணா. 5 மாசம் மட்டும் வேலை வாங்குற உதவி எல்லாத்தையும் வாங்கி போட்டு திடீரென்று கிருஷ்ணா மேல திடீரென்று ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்றது வந்து என்னன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாக்குமூலம் அண்ணா. அந்த பிள்ளைக்கு அண்ணா அந்த பிள்ளைக்கு வந்து 12 வயசு கிடையாது அண்ணா, 18 வயசு மேஜர் அண்ணா அந்த பிள்ளை. நீங்க சொல்றது சரியா அதே கருத்துலதான் நானும் பாறேன். இப்ப அந்த புள்ள உழவு காலம் அமைதியா தண்ட பாட்டுலான் இருந்தது வந்து இப்ப இந்த புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிற மக்கள் வந்து அந்த பிள்ளையோட தொடர்பு கொண்டு அண்ணா இப்ப என்ன தெரியுமா கோபிகோட்டி அண்ணா ஜான தண்ட தலையில மண்ணள்ளி போட்டது மாதிரி இதுக்குள்ள கொஞ்சம் பேர் தாங்களாகவே வந்து அந்த பிள்ளைக்கு வந்து யார் வந்து காசு கொடுத்து யார் வந்து இது கல்ல வேலை செஞ்சு அந்த பிள்ளைன்ற வாக்குமூலம் எடுத்தாங்களோ அவங்க வந்து மாட்டுப்பட போறாங்க. அதுக்கு தான் சொல்ல ஜான தண்ட தலையில மண்ணள்ளி போட்ட மாதிரி தான் இந்த கதைகள் வந்து மறுபக்கம் திரும்பி போகும்னா பாரு. உண்மை எப்ப அதான் நான் சொன்ன நான் நினைட்டு உண்மை ஒருபோதும் சாகாது அண்ணா. இப்ப என்னன்னு ஒரே விஷயமா ஆசா சரியோ என்னன்னு சொல்றேன். உயிரோட இருக்கிற சிங்கத்தை விட செத்த சிங்கத்தை விட உயிரோட இருக்கிற நாய்க்கு மதிப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி ஒன்று இருக்குது எங்களுக்கு வந்து. இப்ப கிருஷ்ணா வெளியில இருந்தாருன்னு சொன்னா இதை கிருஷ்ணா கையாளுவார். நாங்கள் கிருஷ்ணாவோட தொடர்பு கொண்டு எப்படி கையாளுவோம் என்று சொல்லி அவர்கிட்டையும் ஐடியா கேட்டு நாங்களும் அதுக்கான ஒரு கிருஷ்ணாக்கு எங்களால முடிஞ்ச ஆதரவையும் கொடுக்கலாம். இப்ப கிருஷ்ணா வந்து வெளியில இல்ல, எந்த ஒரு பொதுமக்களோடையோ எந்த ஒரு தொடர்பும் இல்லாம அவர் ஒரு சிறைச்சாலை கைதியா என்ன சொல்ற சந்தேகத்தின் பேர்ல ஒரு கைதியா இருக்கிறார். அவருக்கான ஆதரவு இப்ப உங்களை மாதிரியான இளைஞர்கள் அதுவும் வந்து நீங்கள் தான் இருக்கிறீங்க. எந்த ஒரு தொடர்பும் இல்லாம நாங்கள் ஒரு மனிதாபமான அடிப்படையில தான் அவருக்கு ஆதரவை நாங்கள் திரட்டுறோம். இதே நான் வந்து புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிறேன், என்னால வந்து அவருக்கான குரலை மட்டும்தான் கொடுக்கலாம். இதே வந்து நான் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்தேன் சொன்னா மக்களோட தொடர்பு எனக்கு உங்களுக்கு 1000 பிரச்சனைகளும் எனக்கு ஒரு 2 நிமிஷம் கேட்க விடுங்களா? யார் நீங்க? கதைங்க ரமேஷன் கதைங்க. இப்ப அந்த பொம்பளை பிள்ளைய கேவலப்படுத்தணும்னு சொல்லி இப்ப இந்த இளைஞர்கள் செயலணின்னு சொல்லி போய் பிடிச்சு கொண்டே போலீஸ்கிட்ட கொடுக்குறீங்க. நீங்கள் 6 மணிக்கு பிறகு டியூஷனுக்கு போற பொம்பளை பிள்ளைகிட்ட போயிட்டு எத்தனை விசில் அடிக்கிறீங்க? அப்ப அந்த விசில் அடிக்கிறதுக்குங்க மினி பஸ்லயும் சிடிபி பஸ்லயும் குடிச்சு போட்டு இவ்வளவு கும்மி அடிக்கிறீங்க. அப்ப யாழ்ப்பாண கலாச்சாரம் எங்க? இது வந்து அண்ணா நாங்கள் வேற ஒரு நேரையை போட்டு இதை பற்றி கதைப்போம் சரியோ. விசில் அடிக்க எங்க நாங்களே ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறோம் ரமேஷ் அண்ணா சரியோ. தயவு செய்து புரிஞ்சுவோம் சரியோ. நாங்கள் ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறோம், இன்னொரு பிரச்சனையை எடுத்து வச்சு கதைக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. நாங்கள் இது வந்து முழுதா வந்து யாழ்ப்பாணத்துல போற பொம்பளைகளுக்கு விசில் அடிக்கிறதோ இல்லாட்டி யாழ்ப்பாணத்துல ரோட்ல கோபிகோட்டேன் உங்களுக்கு விளக்கம் விளங்கையில் என்ன சொன்னா வந்து இவங்க எல்லாம் இதெல்லாம் அவங்க ஃபுல்லா சொல்ற கதையை வெள்ளனே வந்து கதைச்சவர் இல்ல அது சரி ஆசா. இப்ப நாங்கள் வந்து ஒரே தரத்துல வந்து 2 பிரச்சனையை கையாள இயலாது. நாங்களே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறோம். இப்ப இந்த பிரச்சனைய வந்து நாங்கள் கிருஷ்ணா அண்ணா வந்து
எப்படி வெளியில கொண்டு வரலாம், எப்படி இவருக்கான ஆதரவை கொடுக்கலாம் என்ற கோட்பாடுல நாங்கள் பயணிக்கணும். ரோட்ல விசில் அடிக்கிறதோ இல்லாட்டி ரோட்ல கஞ்சா வைக்கிறதோ. கோபிகோட்டையன் அண்ணன் இவர் இந்த மேல வந்திருக்கிற ராஜு என்றவர் வந்து வெள்ளன் ஒரு கேள்வி கேட்டாரு. அண்ணா அந்த புள்ள வந்து அம்மா அம்மாண்டு கத்துதாம், அத வந்து அம்மா அம்மாண்டு கத்துறதான் அந்த வீடியோ கேட்டிருக்கிறாரு. அவர் ஒரு கேள்வி கேளுங்க ஒண்ணு, அவர் சொல்ல வந்திருக்கிறார் என்னன்னு. ராஜு அண்ணா வணக்கம். ராஜு அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா. இப்போ வந்து கருத்தில் ஒவ்வொருத்தர் சொல்ல வந்தால் அவைகளுக்கு நீங்க இடம் கொடுக்கணும் அண்ணா. இது வந்து கருத்து வந்து இது வந்து கோபிக்கோட்டை இங்க வாங்க. இந்த இணையதளத்துல மட்டும் இல்ல, பழைய இணையதளத்துல கோபிக்கோட்டை உங்களோட நான் பயணிச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரிந்தாலும் கோபிக்கோட்டை. ஓ உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சோமா வீராண்ட நேரலையில பயணிச்சிருக்கிறோமோ? பயணிச்சிருக்கிறோம். சோமா வீராண்ட சொல்லி பேர்கள் சொல்ல தவறு. அதை விட என்ன தவறு? பொது வழியில வந்து நாங்கள் வந்து பொது வழியில வந்து என்ன தவறு? இப்ப கோபிக்கோட்டை பேர் என்ன இருக்குது வந்து என்னத்துக்கு நீங்கள் வந்து இல்ல இப்ப கோபிக்கோட்டை நான் கூட சொல்ல வாரேன்னு சொன்னால் கரைக்கிற நியாயத்தை கரைக்கணும். நியாயம், நீதி, நியாயம், நேர்மை. அண்ணா இதுல வந்து நாங்கள் ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறோம். இதுல நியாயமோ நீதியோ கதைக்கிறல்ல. நாங்கள் என்ன பிரச்சனை மேல வந்து என்ன பிரச்சனை இருக்கிறீங்க? நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு வளர்ந்து வார இளைஞனை வந்து அவர்ல ஒரு 1-2 தவறுகள் இருக்கலாம், அதை திருத்தி கொண்டு மக்களுக்காக வேண்டி அவர் பயணிக்கணும். அவருக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து மக்களோட இணைஞ்சு எங்களோட சகோதரனை இணைச்சு அவரை தேச துரோகி ஆக்குறதோ இல்லாட்டி அவரை இந்த சமூக வலைதளங்கள்ல இருந்து ஒதுக்குறதோ வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளல. அவர் விட்ட 1-2 பிள்ளைகள் இருக்கலாம், அதை திருத்தி மக்களுக்கான சேவையை அவர் தொடர்ந்து செய்யணும் என்றுதான் நாங்கள் வந்து அவருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஓகே கோபிக்கிட்ட நான் இப்ப கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கலாம், நீங்களும் புலம்பெயர் தேசத்துல இருக்கீங்க, நானும் இருக்கிறேன். பொம்பளை பிள்ளை இருக்குது 10 வயசுல. ஓ 10 கேமரா கொண்டு வர போறீங்க வந்து இல்ல. நான் சொல்ல வரேன்னு சொன்னால், உங்களோட குடும்பத்துக்கு இப்படி ஒரு இப்ப வந்து அங்க வீடியோ எடுத்த முதல் கட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல எனக்கு விளங்குது. என்ன இறக்கி விட்டுட்டீங்கன்னா அது பிரச்சனை இல்ல. என்னன்னு சொன்னா அப்போ வந்து நான் நியாயத்தை தான் கேட்கிறேன். நியாயம், நீதி, நேர்மை. அதாவது வந்து உங்களோட குடும்பத்துக்குள்ள வந்து இப்படி வந்து அந்த புள்ள அது அவையில என்ன சந்த தாங்கி சொன்ன மாதிரி என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை செய்திருக்கோம்னே எனக்கு தெரியாது. வீடியோ எடுத்தது வந்து கிருஷ்ணாவோட போன ஆக்கம் வேற யாரும் மடுக்கலையே வீடியோ, அதுல இருந்து மாட்டுக்கருத்தம் இல்லையே. பின்ன எடுத்து அவையெல்லாம் பப்ளிக் பண்ணது. பின்ன வந்து அந்த புள்ள கத்து இப்ப உங்களோட வீட்டுல வந்து உங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கலாம், இல்லாட்டி பொம்பளை சவரம் இருக்கலாம். என்ன கோபிக்கோட்டை அப்படித்தானே? ஒரு பொம்பளை சவரமும் இருக்கலாம். அப்ப நீங்கள் வந்து அதுக்குள்ள போய் அப்படி வீடியோ எடுக்க வரைக்கும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டா உங்களுக்கு இவ்வளவு கோபம் வரும். அண்ணா என்ன வீடியோ எடுக்க வர இப்ப என்னையே சொல்றேன்னு. இப்ப எனக்கு வந்து ஒரு சகோதரம் இருக்கு, சரியோ? அப்ப எனக்கு ஒரு பொம்பளை சகோதரம் இருக்குது. அப்ப அது அண்ணாவும் அக்காவும் இருக்கலாம், தங்கச்சியாவும் இருக்கலாம். அப்ப என்ன வந்து கோபிக்கோட்டை வந்து தங்கச்சி அண்ணா அண்ணா என்ன வீடியோ எடுக்க வரான்னு கத்துறான். கதைகள் புல. ஆனால் இந்த வீடியோ வந்து வேற யாரும் போட இல்ல. அவட குரூப்ல போனா அவட கிருஷ்ணா தம்பி தான் எடுத்து. ராஜு அண்ணா நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்னு சொல்லி நான் முற்று முழுதா உள்வாங்கிட்டேன், சரியோ? இதுக்கான பதில நான் உங்களுக்கு தாரேன், சரியோ? சொல்லுங்க கேப்போம். நான் ஒரு கிராமத்துல இருக்கிறேன். நான் பண்றேன், நீங்க சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. நான் ஒரு கிராமத்துல இருக்கிறேன், சரியோ? முள்ளிவாய்க்கால் தயவு செய்து மூட் பண்ணுங்க. நான் ஒரு கிராமத்துல இருக்கிறேன். நான் ஒரு பெண். எனக்கு ஒரு 18 வயசுல ஒரு பெண் பிள்ளை இருக்குது. வந்து எனக்கு வந்து புருஷன் இல்ல, கிராமத்துல இருக்கிறேன். என் பிள்ளை நல்லா படிக்குது. அதுவும் நான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறேன். என் வீட்டுல வந்து இருந்த வீட்டுக்காரன் வந்து லெட்டர் தந்துட்டான், இத்தனை அந்த இதுக்குள்ள ஒழும்பணும்னு சொல்லி. என் கிராமத்துல இருக்கிற மக்கள் எனக்கு எந்த ஒரு உதவி